அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1935ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து திரைப்படங்களை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கும் படம் கௌசல்யா என்ற படமாகும். சவுத் இந்தியன் பிலிம் கார்ப்பரேஷன் என்ற பட நிறுவனம் சென்னையில் கௌசல்யா என்ற புராண படத்தை எடுக்க முடிவு செய்து இயக்குனராக PSV ஐயர் என்பவரை நியமித்தது. இவரே கதாநாயகனாகவும் இயக்குனராகவும் இப்படத்தில் நியமிக்கப்பட்டார். அனைத்து வேடங்களுக்கும் நடிகர் நடிகையர்கள் தேர்வு நடைபெற்று முடிந்தது. ஒரு முக்கிய பெண் வேடத்திற்கு மட்டும் சரியான நடிகை அமையவில்லை. அப்போது இந்த அலுவலகத்தில் பணிபுரிந்த மேனேஜர் ஒரு குடும்பத்தை அந்த அலுவலகத்தில் தங்க வைத்தார். அந்த குடும்பத் தலைவர் வேலை தேடி மிகுந்த வறுமையுடன் தங்க வழியின்றி தன் மனைவி 2 குழந்தைகளுடன் அந்த சவுத் இந்தியன் பிலிம் கார்ப்பரேஷன் பட கம்பெனியில் தங்க வைக்கப்பட்டார். தொடர்ந்து வேலை தேடினார் அந்த குடும்பத் தலைவன். வேலை கிடைக்கவில்லை. ஒரு நாள் வேலை தேடிச் சென்ற அந்த குடும்பத் தலைவன் வரவே இல்லை. நாட்கள் அதிகமானது, மாதமானது. 2 வயது 3 வயது குழந்தைகளுடன் தன் கணவனை நம்பி வந்த கனகவல்லி என்ற அந்த அபலை பெண் என்ன செய்வது என்றே தெரியாமல் அழுதபடி இயக்குனர் PSV ஐயர் மற்றும் திரைப்பட நிறுவனத்தார் முன்பு அழுது கொண்டே நின்றாள். கனகவல்லியின் கண்ணீரையும் வறுமையையும் கண்டு வருந்திய இயக்குனர் மற்றும் பட நிறுவனத்தார், உன் கஷ்டத்தை போக்கிக் கொள்ள இந்த படத்தில் நடி, இங்கேயே தங்கிக்கொள் என்று இரக்கம் காட்டி அவர்கள் நீண்ட நாட்களாக தேடிய முக்கிய வேடத்தினை கௌசல்யா படத்தில் 4 காட்சிகளில் வரும் கதாபாத்திரத்தினை கனகவல்லிக்கு கொடுத்தார்கள். அது மட்டுமன்றி கனகவல்லி என்ற பெயரை KR செல்லம் என்றும் மாற்றினார் இயக்குனர். பிறகு தன் பிள்ளைகளுக்காக சினிமாவில் நடித்தார் செல்லம். 15,000 அடியில் கௌசல்யா திரைப்படம் எடுக்கப்பட்டு 25/9/1935ஆம் ஆண்டு வெளியானது. எதிர்பார்த்த வெற்றியை இந்த படம் பெற முடியாததால் இந்த சவுத் இந்தியன் பிலிம் கார்ப்பரேஷன் கம்பெனி மூடப்பட்டது. அதன் பின்பு செல்லம் பல படங்களில் நடித்து பெரிய கதாநாயகியாக வலம் வந்தார். அந்த படங்களையும் இனி இதே 1935ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற படங்களின் விவரங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.